ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் உள்ள மாங்காய் காய்ச்சி கிடக்குது. மாமரம் பார்த்திங்கன்னா அதிக ஒரு பராமரிப்பே வேண்டாங்க. மாமரம் கூட ஒரு காட்டு பயிர் மாதிரி தான். கிட்டத்தட்ட மாமரத்தை மட்டும் வச்சு விட்டுட்டு அது காய்க்க படிச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம இதுக்கு தண்ணி அதாவது வீக்லி ஒன்ஸ்லாம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் விட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் அது மகசூல் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா சிலவங்க மாமரம்னா தண்ணி டெய்லி விடணும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. தண்ணி பற்றாக்குறை உள்ள ஏரியாவில் நான் சொல்கிறேன், தண்ணி செழிப்பாக இருந்தால் நீங்கள் டெய்லி கூட விடலாம். ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் மாமரம் ஒரு காட்டு மரம் மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தண்ணி விட்டால் போதும். நீங்கள் அந்த மந்த்லி ஒன்ஸ் தண்ணி விட்டுறதே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதையே அதாவது ஒரு குழந்தைக்கு நல்லா உணவு கொடுத்துட்டு திடீர்னு சாப்பாடு கொடுக்கலாம் எப்படி சஃபர் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த மாமரத்தை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு விட்டால் தான் ஏதாவது ஆகுமே தவிர மற்றபடி நீங்கள் அதாவது 10 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் தண்ணி விட்டால் போதும். இப்போ ஒரு மாதத்துக்கு 2 முறை தண்ணி விட்டால் போதும். மற்றபடி மகசூல் வருஷத்துக்கு 2 முறை 3 முறை கோடை காயும் காய்க்கும், இந்த மாதிரி தரும். ஸோ அதனால் மாமரம்லாம் அதிகமான தண்ணீர் தேவை உள்ள ஒரு மரம் கிடையாது. ஸோ இதை நம்ம தான் தண்ணி விட்டு இதை மாமரத்துக்கு டெய்லி தண்ணி விடணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். நான் மாமரத்தை பார்த்திங்கன்னா தண்ணீரே அவசியமே கிடையாது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் ஒரு மாமரம் ஒரு வளங்கட்டில் இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒருக்கா மழை பெய்யும் போது மட்டும்தான் அதுக்கு தண்ணி, மற்றபடி அது யாருக்கும் தண்ணி எதுக்கு விட மாட்டாங்க. அந்த வருஷத்துக்கு ஒருக்கா மழை பெய்யுதலே வருஷம் ஃபுல்லாக அந்த மாமரம் தாக்கு பிடிச்சின்னு காய்க்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மாமரத்துக்கு தண்ணீர் ரொம்ப விட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். வருஷத்துக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதும். நீங்களும் மாமர சாகுபடி செய்யணுன்னா உங்கள் ஏரியாவில் அதிகமாக தண்ணீர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அது சின்ன கண்ணாக இருக்கும்போது மட்டும் அது கொஞ்சம் ஒரு வளர்ற வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸோ அப்படியே கொடுத்து பழக்குங்க. அதுக்கப்புறம் மரம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு தண்ணீர் அவசியமே கிடையாது. மந்த்லி ட்வைஸ் மட்டும் மாதத்துக்கு 2 முறை மட்டும் தண்ணி விட்டால் போதும். அதிகமான செலவில்லாத ஒரு வருமானம் மாமரம். ட்ரை பண்ணுங்கள். நம்ம இனி இந்த மாமரத்தில் நிறையா பூச்சி தாக்குதல்கள்லாம் இருக்குது. இதுக்கு நிறைய இயற்கையான உரம், இயற்கையான மருந்துகள்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.